அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு நாங்கள் என்ன ரெசிபிலாம் ரெடி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் அகர் அகர் அதாவது கடல் பாசி ரெசிபி செஞ்சிடலாம், அப்போ தான் செட் ஆகுன்றனால அதை ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம். அகர் அகர் முழுகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஊறினதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு கரையிற வரைக்கலாம். நான் ஒரு பேக்கெட் அகர் அகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 லிட்டர் கட்டியாக காய்ச்சின பால் எடுத்துக்கணும். இப்போ அந்த பாலில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பால் குடிச்சு பார்க்கும்போது நல்லா இனிப்பாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ அகர் அகரையும் பாலையும் ஒரு 10 minutes கூல் டவுன் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஊற்றினா சம்டைம்ஸ் தெரிஞ்சு போயிடும். ஒரு 10 minutes கூல் டவுன் ஆனதுமே நல்லா கட்டியாக காய்ச்சின பாலில் அந்த அகர் அகரை சேர்த்து நல்லா ஆற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சுகர் பத்தாதனால 1 டேபிள் ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நான் இப்போ அந்த 1/2 லிட்டர் பாலில் 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஒரு இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அது ஊற்றிக்கலாம், இல்லைனா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அகர் அகரை செட் பண்ணக்கூடிய பிளேட்டில் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கணும். வடிகட்டாமல் ஊற்றிங்கன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். இன்னொரு 1/2 பாலில் நான் பிஸ்தா ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிஸ்தா ஃப்ளேவர் கடல் பாசியும் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். கடல் பாசி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கோம். கடல் பாசியை பிளேட்டில் ஊற்றின உடனேவே அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உடனேவே நம்ம கார்னிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் நல்லாவே செட் ஆகும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குன்றனால நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். நோம்பு கஞ்சியும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு தூசி இருந்தால் கூட வந்துடும். இப்போ அதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சு சோடா உப்பும் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பஜ்ஜி போட்டுக்கிறேன். இன்றைக்கி எங்களோட இஃப்தார் உணவு பேர்ச்சம்பழம், வாழைப்பூ வடை, ஃப்ரூட்ஸ்க்கு வாட்டர்மெலான், டேங் ஜூஸ், லெமன் ஜூஸ், நோம்பு கஞ்சி, பஜ்ஜி, தக்காளி சட்னி,
கடல் பாசி ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் இருந்தனால நல்லா செட் ஆகிருந்துச்சு. இதுதான் எங்களோட இஃப்தார் உணவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.